பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம். இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நாபகனுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து யோவான் ஸ்நாபகன் சொல்லிய செய்தி, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம் 3ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ், மனதிலும் இருதயத்திலும் ஏற்படுகின்ற ஒரு முழுமையான மாற்றத்தால் செயலில் வெளிப்படுகிற தன்மையையே மனம் திரும்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் ஏற்படுகின்ற முழுமையான மாற்றத்தால் நம்முடைய செயலிலே வெளிப்படுகிற தன்மைகள், அதுவே மனம் திரும்புதலின் ஒரு முக்கிய அடையாளமாக நமக்கு சொல்லப்படுகிறது. 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்முடைய கோல், நம்முடைய அச்சீவ்மெண்ட், நாம் எண்ணுகின்ற நம்முடைய நம்பிக்கை பரலோக ராஜ்யம். எதற்காய் நாம் ஆலயம் வருகிறோம், எதற்காய் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்கடைய வேண்டும் என்கிற ஒரு சிந்தைதான். இந்த யோவான் ஸ்நாபகன் அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், மனம் திரும்புங்கள், ரிப்பன்ட் ஈ. நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? நீங்கள் இதை 5-6 வசனங்களிலே படித்து பார்த்தால், எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார், இவர்கள் எல்லாரும் யோவானிடத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த சூழலில் 7வது வசனம் சொல்கிறது, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடம் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு அவர்களிடத்திலே சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். திருமுழுக்கு பெற வந்தார்கள், ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். a simple for the change. பாவங்களை அறிக்கையிட்டு யோவானால் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்றைக்கு பலரும் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜெருசலேம் புனித பயணம் செல்கின்றார்கள். யோர்தான் நதியிலே ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றுக்கொண்டு இங்கே வந்து தம்பட்டம் அடிக்கிறார்கள். நான் யோர்தான் நதியில் இயேசுநாதர் எடுத்த அந்த இடத்திலே நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அதிலே ஒரு பயனும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாவம் மன்னிக்கப்படுதலை யோவான் முக்கியப்படுத்தினாலும் அந்த ஞானஸ்நானத்தினால் அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நான் படித்தால், வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதமான தண்ணீர் விழாக்களோ, எந்த இடமோ, எந்த நபரோ
பாவத்தை எடுத்து போட முடியாது, மனிதனுடைய இதயத்தை மாற்றவும் முடியாது. அது கடவுளால் மட்டுமே முடியும். அது எப்படி முடியும் என்றால், விசுவாசத்தின் மூலம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அது நடக்கிறது. யோவான் 1 அதிகாரத்தின் 12-13 வசனங்கள் நமக்கு அதை சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதை தொடர்ந்து யோவான் 3 அதிகாரத்தில் இயேசுநாதர் நிக்கதேமு என்கிற ஒரு யூத பரிசேயனுக்கு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த இடத்துல இயேசுநாதர் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லவில்லை, மனம் மாறுதலை, மனம் திரும்புதலை அவர் அங்கே முக்கியப்படுத்தி சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாலும் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நானம் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல, எத்தனை எடுத்தாலும் மனம் திரும்புதல் இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் நமக்கு இல்லை. அதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெள்ளத் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த யோவான் ஸ்நாபகன் இங்கே சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பரிசேயரையும் வேத பாரகரையும் சதுசேயரையும் கண்டபோது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பரிசேயர், சதுசேயர் யார் இவர்கள்? பரிசேயர் யூதர்கள் மத்தியில இருந்த கண்டிப்பான, பழமையான மற்றும் மிகுந்த மதப்பற்றுடைய ஒரு வகுப்பார். மிக கண்டிப்பானவர்கள், பழமைவாதிகள், மிகுந்த மதப்பற்றுடையவர்கள். இவர்கள்தான் பரிசேயர். தங்களை மற்றவர்களை காட்டிலும் அதிக பரிசுத்தவான்கள் என்று எண்ணி மற்றவர்களிடமிருந்து பிரிந்து வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு பலர் அப்படித்தான். அவர் ரட்சிக்கப்படாதவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆகவே நான் இந்த மனிதர்களோடு நான் ஆராதிப்பதில்லை ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அப்படி இன்றைக்கு பிரிந்து போகிறவர்கள் ஏராளம். தங்களை பரிசேயர் என்று எண்ணிக்கொள்ளுகின்றவர்கள், பிரிந்து வாழ்ந்தவர்கள். இவர்களை பார்த்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இரண்டாவது கூட்டம் சதுசேயர். யூதர்கள் மத்தியிலே காணப்பட்ட இன்னொரு அதிகாரம் மிக்க வகுப்பினர். பழைய ஏற்பாட்டிலே போதிக்கப்பட்ட தெளிவான சத்தியங்களை மறுத்த தாராளவாதிகள் இந்த சதுசேயர். இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தவர்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தவர்கள் இவர்களெல்லாம் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 23 அதிகாரம் 8 வசனத்தை நாம் படிக்கிற போது கண்டுகொள்ள முடியும். ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள், ஆலய வழிபாட்டுக்கு பொறுப்பாளர்கள், ஆனால் உலக காரியங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். இவர்கள் ஆலய வழிபாட்டிற்கு பொறுப்புடையவர்கள். இவர்கள் ஆசாரிய வகுப்பார், ஆனால் இவர்கள் கடவுளின் காரியங்களை விட உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள். இவர்களுக்குத்தான் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட இந்த பரிசேயர்களைப் போல அல்லது இந்த சதுசேயர்களைப் போல இருக்கலாம். பரிசேயர்களைப் போல நான் பரிசுத்தவான், நான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் அவனோடு சேர்ந்து ஆராதிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாய் ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆனால் அது பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது நம்மை.
நாம் பரலோக ராஜ்யம் சேர வேண்டுமானால் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல் மிக 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 அவசியம். ரிப்பன்ட், மனம் திரும்புதல். நாம் சென்று கொண்டிருக்கிற வழியிலே அந்த பாதையிலிருந்து முற்றுமாய் மாறுதல், முழுவதும் மாறுதல், a totally change, ஒரு முழுமையான மாற்றம். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கிற போது கண்டுகொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தீமையை விட்டு நன்மையை செய்ய பழகுதல். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய பழகுதல். பிறருக்கு தீங்கு செய்யப்படும் போது அதற்கான இழப்பீடுகளை அவர்களுக்கு கொடுத்தல், திருடப்பட்டவைகளை திரும்ப கொடுத்தல், இப்படியெல்லாம் அதை சொல்லலாம். சகேயு இயேசுவை கண்டபோது அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வந்தது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வந்தது. உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நான் படிக்கிற போது அவன் என்ன சொல்கிறான்? அவன் நின்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இதுவரைக்கும் அவன் ஏழைகளை எண்ணி பார்த்தது கூட கிடையாது. இப்போது சொல்லுகிறான், மனம் திரும்புதல் வந்த உடனே சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, அவன் மேலும் சொல்லுகிறான், யாரிடத்திலாயிலும் நான் அநியாயமாய் வாங்கியிருந்தேனானால் அதை நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். I return it 4 times, 4 மடங்காக நான் அதை திரும்ப கொடுக்கிறேன். இதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். இதை சொன்ன போதுதான் இயேசுநாதர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அன்றாய் சிந்தியுங்கள். அந்த மரத்தின் அடியிலே நின்று, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொன்ன உடனே சகையு கீழே இறங்கி வந்தான். அப்போ மனம் திரும்புதல் இல்லை. இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அழைத்து கொண்டு போனான். அப்பொழுதும் இயேசு அவனை பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லல. ஆனா எப்போது அவன் தன்னை உணர்ந்து அறிக்கையிட்டானோ, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று எப்பொழுது சொன்னானோ அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எனக்கு அன்பானவர்களே, இத்தகைய ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கு நமக்கு அவசியம். இந்த மனம் திரும்புதல் இல்லாத பரிசேயரை சதுசேயரை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று இங்கே யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்க கூடும். ஒருவேளை இந்த நல்ல பாம்பை விட அதிக விஷம் நிறைந்த ஒன்று விரியன் பாம்பு. இந்த விரியன் பாம்பு இந்த நல்ல பாம்பு சீறுவதை போல சீரும். அது கடித்தால் அது மிகவும் டேஞ்சர், மிகவும் ஆபத்தானது. அப்படிப்பட்ட அந்த விரியன் பாம்புக்கு ஒப்பிடுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறான். காரணம், வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் வாயிலே விஷம் இருக்கிறதாம், விஷத்தன்மை இருக்கிறதாம். விஷம் நிறைந்த ஒரு வாழ்வு அவர்களிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். 12வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 58:4 சொல்லுகிறார். 140வது சங்கீதம் 3வது வசனத்திலே சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இதை சொல்லுகிறது. ஆகவே அந்த விரியன் பாம்பின் விஷத்தன்மை மாறி ஒரு மெய்யான மனம் திரும்புதல் நமக்குள்ளே வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆகவே யோவான் ஸ்நாபகன் அதை நமக்கு முன்னுரைக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களிலே
இந்த மனம் திரும்புதலுக்குரிய சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அந்த அடையாளங்கள் என்ன? அவர் சொல்லுகிறார், இரண்டு அங்கி உடையவன் ஒன்றை பிறனுக்கு கொடுக்க கடவன். The sharing, பகிர்தல். வாழ்விலே பகிர்தல் என்கிற ஒன்று வராமல் பதுக்கி வைக்கிற நிலை வைத்துக் கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு பலரும் அதைத்தான் செய்கிறார்கள். மாடி மேல் மாடி கட்டி வட்டிக்கு கொடுத்து அநியாய வட்டி வாங்கி கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று குதிக்கிறார்கள். ஆனால் செய்கிற செயல் என்ன? அநியாய வட்டி. எண்ணி பாருங்கள், இது மனம் திரும்புதலுக்கேற்ற அடையாளம் அல்ல. மனம் திரும்புதலுக்குரிய அடையாளம் என்ன? தன்னிடத்தில் அதிகமாய் இருக்கிறது என்றால் அதை இல்லாதவருக்கு பகிர்தல். அதான் சொன்னாரு, 2 அங்கி உள்ளவன் ஒன்றை அடுத்தவனுக்கு கொடுக்க கடவன். தன்னுடைய தேவைக்கு மீதமாய் இருக்கிறதை அதை சேர்த்து வைக்காமல் அதை பிறருக்கு பயன்படும்படி எவன் கொடுக்கிறானோ அவனுக்குள்ளேதான் அந்த மனம் திரும்புதல் இருக்கிறது. அடுத்த கூட்டம் வருகிறது. இந்த கூட்டம் இந்த யோவானிடத்தில் கேட்கிறார்கள், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரையும் அநியாயமாய் பழி வாங்காதிருங்கள். பொய் குற்றச்சாட்டை சொல்லி அவர்களை கொடுமைப்படுத்தாதிருங்கள். போர்ச்சேவகர்களுக்கு சொல்லுகிறார். இன்னொரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்திற்கு சொல்கிறார், உங்களுக்கு குறிக்கப்பட்டதை தவிர அதிகமாய் வாங்காதிருங்கள். ஆயக்காரர்களுக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் மனம் திரும்புதலுக்குரிய அடையாளங்கள். இங்கே சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அது என்ன அந்த கனிகள்? பகிர்தல், அநியாயம் செய்யாமை, பிறரை ஒடுக்காமை, நீதி செய்வது, நியாயம் செய்வது. அதுதான் ஒரு மனம் திரும்புதலுக்குரிய அடையாளமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த காரியம் என்ன? நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆகவே 9வது வசனத்திலே இங்கே சொல்லுகிறார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்க மார்தட்டி கொள்ளலாம், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் நினைத்தால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை அவர் உண்டாக்க கூடும். ஆகவே உங்களுடைய சுய பெருமை இங்கே அது ஒன்றும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பதில்லை. நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுத்தால் மட்டுமே அந்த கடவுளின் ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியும். தாங்கள் சில மத சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதாலும் புகழ்பெற்ற மத தலைவருடைய சந்ததி என்பதாலும் கடவுள் தங்களை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணினார்கள். அது நடக்காது. சில மத சமூகத்தை சார்ந்தவர்களாய் இருப்பதினால் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விட முடியாது. கிறிஸ்தவன் என்றால், அல்லது ஒழுங்காய் ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் ஆலயத்திலே நான் டீக்கனார், நான் ஆலயத்திலே நான் எல்லாவற்றையும் செய்கிறவர், அல்லது ஆலயத்தை சுத்தம் செய்கிறவன், அப்படியானால் பரலோகம் போக முடியாது. மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பினால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் ஆலயத்திலே வேலை செய்வதினால், ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணுவதினால், ஒருவேளை நான் டீக்கனராய் இருப்பதினால் பரலோகம் சென்று விடுவேன் என்ற எண்ணம் நமக்கு வேண்டாம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை புகழ்பெற்ற ஒரு மத தலைவருடைய சந்ததி என்பதினாலே நம்ம பரலோகம் போக முடியாது. என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா இவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள், ஆகவே நான் பரலோகம் போய்விடுவேன், அப்படியும் போக முடியாது.
என் அம்மா நன்றாக ஜெபிக்கிறவர்கள், என் பாட்டி நன்றாக ஜெபிக்கிறவர்கள், ஆகவே நான் பரலோகம் போயிருவேன். அதுவும் முடியாது. நான் மனம் திரும்பினால் ஒழிய நான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. நான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவனாய் மாற வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோட கூட வருகிறது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் அல்ல, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் வருகிறது. 10வது வசனத்திலே மத்தேயு 3:10 அவர் சொல்லுகிறார், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மரங்களின் வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்படும், அது அக்கினியிலே போடப்படும். ஒரு பழைய பாடல் இப்படி ஒன்று உண்டு. வெட்டவே கோடாரி மாறம் வேரிலிருப்பது ஸ்திரம். வெட்டவே கோடாரி மாறம் வேரிலிருப்பது ஸ்திரம். கெட்ட கனி கொடுப்பவர் திட்டமாய் வெட்டப்படுவார். ஆவியின் கனியை கொடுங்கள், அதையே தேவன் அவலாய் தேடுறார் பாருங்கள். அதையே தேவன் அவலாய் தேடுறார் பாருங்கள். மரங்களின் வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் இருக்கிற இந்த வசனங்களிலே நாம் அங்கே படிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆகவே கெட்ட கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் இன்னும் அதிகமாக கனிகளை கொடுப்பதற்காய் சுத்தம் பண்ணப்படும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் கனி கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி, நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் இன்னும் இன்னும் கனி கொடுக்கும்படி அது சுத்தம் பண்ணப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். யார் கனி கொடுப்பார்? சங்கீத புத்தகம் 1வது சங்கீதத்திலே நான் படிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறார். யார்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கடவுளின் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறான், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறான், இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி வருகிறதாம்? ஆண்டவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு தியானத்தினால், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து என்றால் சும்மா வாசித்துட்டு விட்டுட்டு போறது இல்லை, வாசித்து அதை சிந்தனை செய்து அந்த வேத வார்த்தைக்கு எவன் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ, எவன் கீழ்ப்படுகிறானோ, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறான். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோடரி மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால்
வெட்டப்படுவது நிச்சயம். வெட்டப்பட்டு அங்கே சொல்லுகிறார் அக்கினியிலே போடப்படும். அக்கினியிலே போடப்படுகிற இந்த மரத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. அது எரிந்து சாம்பலாய் போய்விடும். அது ஒன்றுக்கும் பயன்பெறாது. 12வது வசனத்திலே சொல்லுகிறார் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. எவர் கையில்? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர். அவர் அக்கினியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் கையிலே தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்று சொல்லுகிறார். பதர், கோதுமை, இதிலே நாம் எதுவாய் இருக்கிறோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 1வது சங்கீதத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது பதரெல்லாம் காற்று புறக்கடிக்கப்பட்ட பதர். அது தூற்றி போடப்படும், அது ஒன்றுக்கும் உதவாது. பதர். நாம் பதராக அல்ல, கோதுமை மணிகளாக நாம் திகழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு தேவை என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுப்பதற்கு நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருக்க வேண்டும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஆண்டவரின் சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வேதத்தை தியானம் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதின் வழியாய் நாம் இந்த மனம் திரும்புதலை கண்டுகொள்ளலாம். நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நமக்குள் இருக்கிற தற்பெருமை, சுயம், நமக்குள் இருக்கிற கோப உணர்வுகள், பாவங்கள், இவைகளை விட்டு நாம் கடவுளிடத்திலே திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று யோவான் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் இதை இவர் சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of heaven is at hand. The kingdom of heaven is at hand. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அது தூரத்தில் இல்லை, அது கிட்டத்திலே வந்துவிட்டது. ஆகவே நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எனக்குள்ளே வேண்டும். நீர் அதை தாரும். கடவுளால் மட்டும்தான் இந்த மனம் திரும்புதலை நமக்கு தர முடியும். எந்த மனுஷனும் அதை தர முடியாது. எந்த தண்ணீரும் தர முடியாது. எந்த ஞானஸ்நானமும் தர முடியாது. But only Jesus Christ is the authorized person to save us. நம்மை ரட்சிப்பதற்கு அதிகாரப்படுத்தப்பட்டவர் ஒருவரே, அவர் இயேசு. இயேசுவால் மட்டுமே முடியும். ஆகவே இயேசுவே எனக்குள் ஒரு மாற்றத்தை தாரும், மனம் திரும்புதலை எனக்குள்ளே தாரும் என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மன திரும்புதலை தந்து உங்களை பரலோக ராஜ்யத்திலே அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட நமது பிள்ளைகளை தொடுவீராக. மனம் திரும்புதலை கொடுத்து அவர்களும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுவதற்கு நீர் உதவி செய்வீராக. ஒத்தாசையினால் நிரப்பும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.